அடுத்தது பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, it is defined as the ratio of lateral strain to longitudinal strain is called as Poisson's ratio. It is denoted by mu. ஓகேங்களா? ஸோ இந்த மியூன்ற டேர்மில் வந்து இந்த பாய்சான்ஸ் ரேஷியோவை டினோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஸ்ட்ரெயின்னா என்னன்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டாக? ஸோ ஸ்ட்ரெயின்னா என்ன சொன்னேன்? ஒரு சேஞ்ச், அதாவது சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் டெல் எல் பை எல் நம்ம பார்த்தோம். அப்போ ஸ்ட்ரெயின்னா ஒரு மாற்றம், ஒரு சேஞ்சுன்னு பார்த்தோம். அப்போ லேட்ரல் ஸ்ட்ரெயின்னா என்ன, லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த பாய்சான்ஸ் ரேஷியோ வந்து முடிஞ்சிடும். கரெக்டாக? இப்போ நான் வந்து 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷன் எடுத்துக்கிறேன். சரியா? ரெக்டாங்குலர் செக்ஷன் எடுத்துக்கிறேன். இதில் என்ன பண்ணுறேன், 2 பக்கமும் வந்து ஒரு டென்சைல் ஃபோர்ஸை வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்னது, இது வந்து நமக்கு லென்த்துன்னு எடுத்துக்குவோம். லென்த். ஓகேவா? இது எல். ஸோ இது நான் என்ன பண்ணுறேன், பிரெத்துன்னு எடுத்துக்கிறேன். பிரெத் ஆர் விட்த். புரியுதா? இந்த டிஸ்டன்ஸ் பிரெத்துன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு சர்க்குலர் செக்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஒரு சர்க்குலர் செக்ஷன், ஒரு சிலிண்டர் மாதிரி, ஒரு சிலிண்டரிக்கல் செக்ஷன் கூட வச்சுக்கலாம். சரியா? அதே மாதிரி 2 பக்கம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டென்சைல் ஃபோர்ஸை வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுவும் நமக்கு என்னவாக இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு லென்த்து தான். இது நமக்கு லென்த்து தான். இது என்னது இருக்கும், இது நமக்கு சர்க்குலர் இருக்கு இல்லையா, அதனால் டயாமீட்டர். இது நமக்கு டயாமீட்டர் எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்கள், லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா நாம் எந்த பக்கம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த டேரெக்ஷன் தான், எந்த டேரெக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த டேரெக்ஷன் தான் லாங்கிடியூனல் டேரெக்ஷன். இதுதான் நம்மளுடைய லாங்கிடியூனல் டேரெக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த லாங்கிடியூனல் டேரெக்ஷனில் ஏற்படுற ஸ்ட்ரெயின் தான் லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். அப்போ இந்த லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயினுக்கு பர்பெண்டிகுலராக இப்படி ஒரு டேரெக்ஷன் இருக்கா, இது லாங்கிடியூனல் டேரெக்ஷனு. இந்த பர்பெண்டிகுலர் டேரெக்ஷன் இருக்குது பாருங்கள், இதுதான் லேட்ரல் டேரெக்ஷன். இந்த லேட்ரல் டேரெக்ஷனில் ஏற்படுற ஸ்ட்ரெயின் தான் லேட்ரல் ஸ்ட்ரெயின். புரிஞ்சுதா? சொல்கிறது புரியுது? அதே தான் பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் நம்ம லாங்கிடியூனல் டேரெக்ஷன். ஸோ இந்த லாங்கிடியூனல் டேரெக்ஷனில் வர ஸ்ட்ரெயின் தான் லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். ஸோ இந்த லாங்கிடியூனல் டேரெக்ஷனுக்கு பர்பெண்டிகுலராக 90 டிகிரியில் இந்த பக்கம் நமக்கு இப்படி ஒரு டேரெக்ஷன் இருக்கா, இதுதான் லேட்ரல் ஸ்ட்ரெயின். சாரி, லேட்ரல் டேரெக்ஷன். இந்த லேட்ரல் டேரெக்ஷனில் ஏற்படுற ஸ்ட்ரெயின் தான் லேட்ரல் ஸ்ட்ரெயின். ஸோ இது லாங்கிடியூனல், இது லேட்ரல். அப்போ லேட்ரலில் என்ன நமக்கு ஸ்ட்ரெயின் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் சிம்பிள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு எலாஸ்டிக் பேண்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஒரு எலாஸ்டிக் பேண்டு. ஓகேவா? இந்த எலாஸ்டிக் பேண்டை நான் என்ன பண்ணுறேன், 2 பக்கம் பிடிச்சி நம்ம இப்படி இழுக்கிறோம். ஓகே, இழுத்தா என்ன ஆகும், அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். கரெக்டாக? அப்படியே என்ன ஆகும், இதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே இதான் வந்து லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் இந்த எலாஸ்டிக் பேண்டில். ஓகேவா? இப்போது அதே மாதிரி இப்போ இது இழுக்க நான் இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், நமக்கு கம்மியாகும். கரெக்டாக? ஏன்னா இந்த பக்கம் நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும்போது இந்த அளவு நமக்கு சின்னதாகும். லேட்ரல் டேரெக்ஷன் நமக்கு என்ன ஆகும், இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகுமா, அதுதான் லேட்ரல் ஸ்ட்ரெயின். புரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து நம்ம எந்த பக்கம் டேரெக்ஷனை எந்த டேரெக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த டேரெக்ஷனை லாங்கிடியூனல் டேரெக்ஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ அந்த லாங்கிடியூனல் டேரெக்ஷனில் ஏற்படுற ஸ்ட்ரெயின் தான் லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். அதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு டேரெக்ஷன் இருக்குது, அதுதான் லேட்ரல் டேரெக்ஷன். அந்த லேட்ரல் டேரெக்ஷனில் ஏற்படுற ஸ்ட்ரெயின் தான் லேட்ரல் ஸ்ட்ரெயின். புரிஞ்சுதா? ஸோ இப்போ லேட்ரல் ஸ்ட்ரெயின் மீனிங் பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயின் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு தி டேரெக்ஷன் ஆஃப் தி அப்ளைட் ஃபோர்ஸ். நான் சொன்னேன் இல்லையா? ஸோ எந்த பக்கம் நம்ம ஃபோர்ஸ் இந்த பக்கம் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், எந்த பக்கம் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த அப்ளை பண்ண ஃபோர்ஸுக்கு ரைட் ஆங்கிளில் ஏற்படுற ஸ்ட்ரெயின். ஸோ ரைட் ஆங்கிள்னால் இந்த லாங்கிடியூனல் டேரெக்ஷனுக்கு ரைட் ஆங்கிள் 90 டிகிரினா இந்த டேரெக்ஷன் தான். ஸோ இந்த பக்கத்தில் ஏற்படுற ஸ்ட்ரெயின் தான் லேட்ரல் ஸ்ட்ரெயின். அப்போ என்ன கொடுத்தோம், லேட்ரல் ஸ்ட்ரெயின் என்ன கொடுத்துருக்காங்க, டெல் பி பை பி. அதான் சொன்னால இப்போ நம்ம ரெக்டாங்குலர் செக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா அப்போ இதோட சேஞ்ச் ஆன லென்த்துனா டெல் எல் பை எல்னு பார்த்தோமா, அப்போ பிரெத்துக்கு டெல் பி பை பி தானே வரும். இப்போ டயாமீட்டர்னா டெல் டி டிவைட் பை டி. புரியுதா சொல்கிறது? அதான் என் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லேட்ரல் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு நம்ம ரெக்டாங்குலர் செக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா டெல் பி பை பி. சப்போஸ் வந்து சர்க்குலர் செக்ஷன் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா டெல் டி டயாமீட்டர் டி பை டி. டெல் பி இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பிரெத் ஆஃப் த பார். பின்றது பிரெத் ஆஃப் 1 பார். டெல் டின்றது சேஞ்ச் இன் தி டயாமீட்டர் ஆஃப் த பார். டின்றது டயாமீட்டர் ஆஃப் பார். புரியுதா? ஸோ இதான் வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின், லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். ஸோ லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் போட்டோன்னா நமக்கு பாய்சன் ரேஷியோ கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூக்கு, இந்த மியூன்ற வேல்யூக்கு இட் ஹஸ் நோ யூனிட். ஓகேவா? ஸோ அவ்வளோ தான் பாய்சன் ரேஷியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.